27 ஏஜ் உள்ள உமன் ஆண்டர்பிரினர் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை கதை கேட்கும்போது ரொம்பவுமே பெரிய விஷயமா இருக்குது. சின்ன ஒரு குடிசையில் வந்து ஆரம்பித்த ஒரு தொழில் இப்போ வந்து அவங்களுக்கான சொந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி கட்டி வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஹாய் மேம், குட் ஈவினிங் மேம். வெரி குட் ஈவினிங் சார். மேம் ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேம். என் பேர் பாரதி. நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்தில் அம்மன்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து வரேன். ஸோ வந்து எல்லாருமே நம்ம சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நல்லா படித்தா மட்டும்தான் நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படின்ட்டு. நானும் அதே மாதிரி நல்லா படித்தா மட்டும்தான் நல்லா வேலைக்கு போக முடியும்னு நம்பி ஸோ ஸ்கூல், என்னோட ஹையர் செகண்டரி, காலேஜஸ் எல்லாத்துலேயுமே 90% அண்ட் எபோவ் மார்க் எடுத்து கண்டிப்பாக ஊருக்கு திரும்ப வந்தால் நம்ம ஒரு நல்ல ஒரு வேலையோட ஹை சேலரியில் மட்டும்தான் வரணும்னு நான் நினச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்தது வந்துட்டு கொரோனா தான். ஸோ வந்து கொரோனா வந்து எத்தனை பேரோட லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் கொரோனா டைமில் இருந்து நான் நிறைய பேரோட லைஃப்பை வந்துட்டு நான் பெட்டராகவே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃபைனான்ஷியலி. மேம் நீங்கள் சொல்லும் போதே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எப்படி என்ன பண்ணுறீங்க சார்? பேசிக்காகவே வந்து நான் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து வரேன். ஸோ நம்மளோட வயலில் வந்துட்டு நிறைய ஹர்ப்ஸ் வந்துட்டு வேஸ்ட்டாக போகிறத வந்துட்டு நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தாட் வந்தது அப்படின்னா, இந்த வேஸ்ட்டாக போகிற ஹர்ப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மாற்றி லக்ஸூரியஸ்லி ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்டாக மாற்றி பீப்புள் எல்லாருக்குமே இதை வந்து கொடுத்தா எப்படி இருக்குங்கிறதுல தான் இந்த ஐடியாவே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 700+ ரீபிராண்டர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 700+ வந்து இதில் கமர்ஷியல் பீப்புளும் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி பேஷனேட்டாக பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்கிறதுலேருந்து கமர்ஷியலி இன்வெஸ்டர்ஸ் வரைக்குமே பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார் சேர்ந்து. ஓகே மேம். இது எப்போ மேம் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த பிசினஸ்? சார் ஆல்மோஸ்ட் 2020 கோவிட் டைமில் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ 5th இயரை நோக்கி போயிட்டு இருக்கோம் சார். ஓகே மேம். இந்த கோவிட் டயத்தில் வந்து நிறைய பேருடைய பாதிப்பு தான் இருந்துச்சு, மக்கள் தொகையை குறைச்சிச்சு. பட் அந்த டயத்தில் நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பல பிராண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஓனராக இருக்கிறது வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது மேம். மேம் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து எதுவும் ஏஜ் லிமிட் எதுவும் தேவைப்படுது? இல்லை சார், ஆக்சுவலி என்கொயரிஸ் வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களோட வீட்டோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ்னால நாங்களும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாமா, நாங்களும் ஒரு பிராண்டுக்கு ஓனர் ஆகலாமாலாம் கேட்குறாங்க. பட் நாங்கள் வந்துட்டு ஆஸ் பர் லீகலி 18 இயர்ஸில் இருந்து நாங்கள் பிஸ்னஸ் வந்து பண்ணி கொடுக்குறோங்க சார். ஓகே மேம். மேம் நம்ம கிட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ மேம் ஸ்டார்ட் பண்ணலாம்? சார் ஆக்சுவலி நம்ம 5th இயரை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டெப் இன் பண்ண போகிறதுனால இதோட ஸ்பெஷல் ஆஃபரை 5000 rupeesல இருந்து பிஸ்னஸ் வந்து கொடுத்துட்ருக்கோங்க சார். ஓகே மேம். அதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் மேம் பண்ணுறது? சார் ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி நம்ம கிட்ட 1000+ ப்ராடக்ட் இருக்குது சார். நம்ம கிட்ட ஆயில், ஷாம்பு, சோப்ஸ், க்ரீம்ஸ், லோஷன்ஸ், டைஸ், தென் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ABC மால்ட், இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ், ட்ரெடிஷ்னலி மில்லட் பேஸ்டு நூடுல்ஸ், பிஸ்கட்ஸ், அப்புறமேட்டுக்கு தோசா மிக்ஸ், இந்த மாதிரி 1000+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த 5000 rupeesக்குள்ளே நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸை பிஸ்னஸாக எடுத்து உங்களோட பிராண்டில் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் 5000 rupeesக்குள்ளே எடுத்துக்கலாம். மேம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன மேம் சொல்ல வரேன்? பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் த ரீசன். உங்கள் லைஃப்பில் எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா இது ஏன் நமக்கு நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம லைஃப்பில் இது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான ஒரு கீயாக இருக்கலாம் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா வந்து ஒரு 20 இயர்ஸ் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்ம ஃபைனான்ஷியலி க்ரோ ஆக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இன்னைக்கு வந்து ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக சேஞ்ச் ஆயிருக்கேன் அப்படின்னா அந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டதுனால தான். இந்த மாதிரி ஆக்சிடென்டல் சிச்சுவேஷன்ஸ் உங்களோட லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஹோல்ட் பண்ணிட்டு அந்த கோலுக்கான ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் ட்ரூ ஹார்ட்டடாக போட்டிங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸை அது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணும். ஸோ இதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஆக்சுவலி இதே தான் நான் இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே மேம். இந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டோரிஸ் ஃபுல்லாகவே சொன்னது வந்து ரொம்பவே தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே மேம். நம்ம புதுக்கோட்டையில் வந்து ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக இருந்தது வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது. அதுவும் நம்ம ஊரில் பிறந்து இப்போ பெரிய லெவலில் இருக்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற திருக்குறள் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் படித்த திருக்குறள்ல எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். என் மனசுல எப்போதுமே நிற்கும். இதோட அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தால் இந்த உலகத்தில் நடக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் தெய்வத்தால் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க முடியாமல் போச்சு அப்படின்னா கூட நம்ம அதை தொடர்ந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இதோட பொருள். இதை வந்து நான் ரொம்ப ஹார்டாக வந்துட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் ஒரு ஆம்பிஷனோட இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு விடாமல் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் மேக் இட் happen. I'm heartily wishing you all happy Women's Day to all my sisters and mothers. Thank you.